என் அன்பு குழந்தையே, இறைவனின் இருப்பிடம் எது என்று உனக்கு தெரியுமா? நான் ஒரு கதை சொல்கிறேன் கேள். இந்த கதையின் மூலம் உனக்கு அது விளங்க வரும். ஒரு குருடனும் அவனது நண்பனும் பாலைவனத்தின் வழியே சென்று கொண்டிருந்தனர். அவர்கள் இருவரும் வேறு வேறு வழிகளில் பயணத்தை ஆரம்பித்தவர்கள். இடைவழியிலே சந்தித்து கொண்டவர்கள். அதன் பிறகு இணைந்து ஒன்றாக பயணம் செய்கின்றனர். பாலைவனத்தில் இரவில் வீசும் குளிர்காற்று உடலை நடுங்க வைக்கும். பகலெல்லாம் வெயில் கொளுத்தும். ஒரு நாள் இரவு கடும் குளிர் அவர்களை வாட்டி எடுத்தது. பொழுது விடிந்ததும் குருடன் அவசரமாக எழுந்தான். தட்டு தடுமாறியபடி தன் கம்பை தேடினான். அவனது கைக்கு கம்பு கிடைக்கவில்லை. அங்கே பாம்பு ஒன்று குளிரினால் கட்டை போல விரைத்து கொண்டு கிடந்தது. அதை கம்பென்று நினைத்து குருடன் உடனே பற்றி கொண்டான். ஆஹா, என்னுடைய பழைய தடிக்கு பதிலாக மளமளப்பான அருமையான புதிய தடி கிடைத்துவிட்டது என்று மகிழ்ந்தவன் நண்பனை எழுந்திருக்கச் சொல்லி குரல் கொடுத்தான். எழுந்து பார்த்த நண்பன் திடுக்கிட்டான். முட்டாள், என்ன காரியம் செய்திருக்கின்றாய்? நீ பாம்பை பிடித்திருக்கின்றாய். அது உன் உயிரை பறித்துவிடும். அதனால் அதை உடனே கீழே வீசிவிடு என்று கத்தினான். அதற்கு பதிலளித்த கண் தெரியாதவன், நண்பனே, என் மீதுள்ள பொறாமையால் நீ என்னிடமுள்ள அழகிய தடியை பாம்பு என்று கூறுகிறாய். நான் எறிந்தால் அதை நீ எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயா என்று கேட்டான். உடனே நண்பன் அவனை திட்டினான். முட்டாளே, உனக்கு பித்து பிடித்து விட்டதா? அது பாம்புதான். தாமதிக்காமல் அதை எறிந்துவிடு என்று மீண்டும் கத்தினான். அதற்கு சிரித்த குருடன், என்னை ஏமாற்ற முடியாது. என்னுடைய அதிர்ஷ்டத்தினால் கிடைத்த தடியை நீ என்னிடமிருந்து அபகரிக்க திட்டமிடுகிறாய். பொறாமைக்காரனான உன்னோடு நான் வரமாட்டேன் என்று கூறிவிட்டு விடுவிடுவென நடக்க ஆரம்பித்தான். சூரியன் உதிக்க ஆரம்பித்தவுடன் உஷ்ணத்தினால் பாம்பின் விரைப்பு தன்மை நீங்கியது. சவம் போல கிடந்த பாம்பு உணர்வு பெற்று பட்டென்று குருடனை கொத்தியது. நம்மில் பலரும் இப்படித்தான். அறியாமை என்ற குருட்டுத்தனம் நம்மிடம் நிறைய உண்டு. பலவிதமான மாயைகளை வளவளப்பான அழகிய தடி என்று நினைத்து பற்றி கொண்டு இருக்கிறோம். வேண்டாம், அது விஷமுள்ளது என்று எச்சரிக்கிறார் நம் சாய் பகவான். அதை ஏற்க மறுத்து பிடிவாதமாக நடக்கின்றோம். நாம் எவற்றை வழித்துணை என்று பற்றுகிறோமோ அவையே நம் அழிவுக்கும் காரணமாகிவிடுகிறது. உன்னை நான் கரம் பிடித்துள்ளேன் என்பதை நீ ஒருபோதும் மறவாதே. தன் குழந்தையின் கைப்பிடித்து அரவணைத்து பாதுகாத்து வளர்த்து வரும் அப்பாவையும் காப்பாற்றும் அப்பா நான் என்பதையும் நீ என்னாலும் மறவாதே. இந்த கருணையுள்ள பக்கிரியை மீறி எதுவும் உனக்கும் உன்னை சேர்ந்தவர்களுக்கும் அளவுக்கு மீறி நடந்துவிடாது என்பதை நம்பு. நடக்கும் சிலவும் உன்னையும் உன்னை சேர்ந்தவர்களையும் பெருமளவு பாதிக்காது. துணிந்து நில், தொடர்ந்து செல். உனக்கும் உன்னை சேர்ந்தவர்களுக்கும் சறுக்குவது போல இருக்கும். ஆனால் அனைத்தையும் வழி நடத்தும் இந்த பக்கிரி உன் வாழ்க்கையில் தகுந்த நேரத்தில் நுழைவேன். அப்போது என் எதிர்பாராத அருளால் அவையாவும் மாற்றப்பட்டு நடக்கும் யாவையும் உனக்கும் உன்னை சேர்ந்தவர்களுக்கும் நன்மையாகவே முடிந்துவிடும். என்றென்றும் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் உனக்கு நிலைத்திருக்கும் என்பதை உணர்ந்து நட. நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.